வெல்கம் பேக் டு குட் வித் இன்னைக்கு நம்ம டே 64ல அக்ரிகேஷன் மாஸ்டரி வந்து பார்க்க போறோம். லைக் சம் அண்ட் ஆவரேஜ் இதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது, அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு குரூப் பண்ணும்போது தான் வந்துட்டு இந்த சம் அண்ட் ஆவரேஜ் நம்மளால பண்ணவே முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சம்னா என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்றது. ஆவரேஜ் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதால டிவைட் பண்ணுறது. அப்போ தான் நம்மளால ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக ஒரு சம் அப்படிங்கிறது நியூமரிக் வேல்யூஸும் ஒரு காலம்ல இருக்கும். அந்த காலம்ல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டோட்டலாக கொடுக்கறது தான் வந்துட்டு சம்மோட வேலை. லைக் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு எனக்கு இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஷாப்பிங் கார்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஓவராலாக நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் ப்ரைஸ் தேவை இல்லையா? ஸோ எல்லாத்தோட ஐட்டம் ப்ரைஸையும் வந்துட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் மீன், எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நார்மல் என்ட்ரிஸை வச்சு அதை கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவரேஜ். ஸோ சம்முக்கும் ஆவரேஜ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல் ஃபேக்டர் தான். இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லா வேல்யூஸையும் எடுத்து எல்லாத்தையும் கிரன்ச் பண்ணி ஒரு சிங்கிள் ரிசல்ட்டா கொடுக்கறது தான் இந்த சம் அண்ட் ஆவரேஜோட வேலையா இருக்கும். இதோட ப்ரோ டிப்னு சொல்லும்போது நல் ஃபேக்டர் தான். எஸ்கியூஎல் வந்து ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா? ஸோ நல் வேல்யூஸ் வச்சு அது எப்படி பண்ணும் அப்படின்னா, சம் வரும்போது நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணிடும். ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டு அது இல்லவே இல்லை, அப்படி ஒரு வேல்யூ இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை பற்றி கண்டுக்காம மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி நம்மளுக்கு வேல்யூவாக கொடுக்கும். ஸோ நல்ல வந்துட்டு ஒரு பொருட்டாவே பார்க்காது. ஆவரேஜும் அதே தான். நல் வந்துட்டு ஒரு பொருட்டாவே பார்க்காம இருக்கும். பட் இது எப்படி குரூஷியல் திங்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 ரோஸ் இருக்கு ஓகேயா? இதுல 2 ரோஸ் நல். அப்போ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 8 நான் நல் ரோஸ் இருக்கு இல்லையா? நான் நல் ரோஸ் அதை தான் வந்துட்டு என்னால் கால்குலேட் பண்ணிக்குவோம். இப்போ புரியுதா நம்ம ஏன் வந்துட்டு அந்த ஆவரேஜ்னு சொல்லும்போது நான் நல் ரோஸை வச்சு தான் நம்ம டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றது. பிகாஸ் நல் ரோஸையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன், அப்போ எனக்கு வந்துட்டு இங்கே தப்பாக இருக்கும். வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு சரியாவே இருக்காது. கரெக்ட் 100% ப்ரிசைஸாக இருக்காது. இந்த அக்யூரசி எனக்கு தேவைங்கிறதுனால தான் இந்த ஆவரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நான் நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணிடும். ஸோ எஸ்கியூஎல் இஸ் டிசைன் டு இக்னோர் நல் வேல்யூஸ் இன் அக்ரிகேஷன்ஸ். எந்த நல் வேல்யூஸாக இருந்தாலும் அதை அக்ரிகேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறதான். ஸோ இப்போ எனக்கு இந்த பிரச்சனையை வந்துட்டு நான் தாண்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோலேஸ் யூஸ் பண்ணலாம். கோலேஸ் யூஸ் பண்ணி அந்த காலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோவாக எடுத்துக்கோ. அப்படின்னா நல் வேல்யூஸ் நான் ட்ரீட் பண்ணிடுவேன்ல. ஸோ ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஓவரால் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி நான் கொடுக்க முடியும். இதை ஏன் நம்ம கொலேஸா 0 ஐ மீன் நல்ல வந்துட்டு 0வா பண்றோம்? எனக்கு தேவையில்லல்ல. எப்படினாலும் அத கன்சிடர் பண்ணிக்க போறது இல்லல்ல. எதுக்கு இப்போ நான் தனியா ஒரு ஸ்டெப் வந்துட்டு எழுதணும்னு நீங்க நெனச்சிருந்தீங்க அப்படின்னா, நெனச்சிட்டே இருங்க. நம்ம வந்துட்டு டெமோல வந்துட்டு உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கோர் சின்டாக்ஸ் தான். கோர் சின்டாக்ஸ்ன்னு சொல்லும்போது சம், ஆவரேஜ்ன்னு யூஸ் பண்ணும்போது நீங்க ஏதாவது காலம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் என்னோட அவுட்புட் வரும்போதும் மேலேயும் வந்துட்டு அந்த லாஜிக் தான் வந்துட்டு எனக்கு காலம் நேமா இருக்கும். ஸோ அத வந்துட்டு நான் தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் அலையஸ் ஆஸ் கொடுத்து அந்த ரிசல்ட் காலம்ஸ்க்கு என்ன நேம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு நேமை கொடுத்து அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ரீடபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவ்வளவுதான். ரவுண்டிங்னு சொல்லும்போது ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்துட்டு மேபி பாயிண்ட்ல வேல்யூ சொல்லலாம்ல. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு பாயிண்ட் அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக வந்துட்டு எவ்வளவோ அதை ரவுண்ட் வேல்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் காலம் கம்மா 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும் அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி என்னோட வேல்யூஸை கொடுத்துரும். அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்துட்டு க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷனலாக வச்சுக்க முடியும்ல, அதுக்காக. நெக்ஸ்ட் குரூப்பிங்னு சொல்லும் போது யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் தான். பட் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கு. லைக் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களோட மார்க் வந்துட்டு ஆவரேஜ் கொடுங்க. அதாவது இல்லைன்னா கிளாஸ் வைஸ் வந்துட்டு எனக்கு ஆவரேஜ் கொடுங்க, சப்ஜெக்ட் வைஸ் எனக்கு ஆவரேஜ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு அதுதான் வந்துட்டு குரூப் அக்ரிகேஷன் சொல்றோம். ஸோ யூஸ்வலி யூ டோன்ட் ஜஸ்ட் வாண்ட் த டோட்டல் ஃபார் த ஹோல் டேபிள், யூ வாண்ட் இட் பை கேட்டகிரி அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் வேர் குரூப் பை பிகம்ஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம குரூப் பை யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூஸை கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்ஸான லாஜிக் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபில்டரிங் யூஸிங் வேர் அண்ட் ஹேவிங் கண்டிஷன். ஸோ ஒரு ப்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட அன்ஸ்ட்ரக்சர்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ த ஹேவிங் க்ளாஸ்ன்னு சொல்லும்போது யூ கேனாட் யூஸ் வேர் டு ஃபில்டர் த ரிசல்ட்ஸ்
of an aggregations. Example, show me the categories where the total sum is 1000 அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. So for that you must use having. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வேர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அக்ரிகேஷன்ஸ்ல வேர் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வை பிகாஸ் என்னோட எக்ஸிகியூஷன் லாஜிக்கே வந்துட்டு வேர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ அப்போ அங்க வந்துட்டு நான் ஒரு டோட்டல் காலம் ஐ மீன் டோட்டல் சம் அப்படின்னு கொடுக்கும்போது நான் செலக்ட்ல தானே அக்ரிகேஷனே பண்றேன். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கிரியேட்டே ஆயிருக்காது. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், இந்த ஒரு காலமே எக்ஸிஸ்ட் இல்லை அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஹேவிங் வந்துட்டு ஒரு செக்காவே இருக்கு. எல்லாரும் ஹேவிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் ஹேவிங் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ வேர் எங்க யூஸ் பண்ணுவாங்க, ஹேவிங் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் ஹேவிங் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வேர் வந்துட்டு அதை குரூப் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரோஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ ஹேவிங் ஃபில்டர்ஸ் குரூப் ஆஃப்டர் த கேல்குலேஷனுக்கு அப்புறமேட்டு தான் அதை ஃபில்டரே பண்ணும். அதனால தான் நம்ம ஹேவிங் கிளாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்காக தான் வேர்னு இதுதான் வந்துட்டு ஹேவிங் அப்படின்னு தெரிஞ்சிச்சா, நம்ம வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ரெவென்யூ கம்பேரிசன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் டெமோ கோடில். ஸோ அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும் போது அது எப்படி நம்ம வந்துட்டு பார்ப்போம், எப்படி வந்துட்டு மர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்டீஜர் டிவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லைக் எஸ்கியூஎல்ல, அதாவது பழைய ஓல்டு எஸ்கியூஎல்ல ஆவரேஜ் வந்துட்டு எப்பயுமே 2 இன்டீஜர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு கால்குலேட்டாக இருக்கும். பட் நம்ம எப்பயுமே வந்துட்டு அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ மீன் நம்ம வந்துட்டு முன்னாடியே சொல்லி வச்சிடணும். அப்போ தான் நம்மளால டெசிமலா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது ப்ரிசைஸ்டாக வேல்யூவாக இருக்கும். ஸோ மிக்சிங் காலம்ஸ் சொல்லும் போது யூ கேனாட் புட் அ ஸ்டாண்டர்ட் காலம் லைக் ப்ராடக்ட் நேம் இன் யோர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ அன்லெஸ் இட் இஸ் ஆல்சோ இன் த குரூப் பை clause. ஸோ திஸ் இஸ் த ஹேஷ்டேக் ஒன் எரர் பிகினர்ஸ் மேக்ஸ். ஸோ நான் குரூப் பையில் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுதான் வந்துட்டு என்னோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு இருக்கணும். அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஃபில்டரோட ஹையரார்கி தெரிஞ்சிருச்சு. ஃபில்டர் வேர் வந்துட்டு எனி மேத் அப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம ஹேவிங் யூஸ் பண்ணுறோம். ஹேவிங் வந்துட்டு கால்குலேட்டட் ரிசல்ட்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ குரூப் பைன்னு சொல்கிறது ரிமைனிங் ரோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி என்னோட வேல்யூ வந்துட்டு கொடுக்குறது. விண்டோஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டோமா? ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது திஸ் இஸ் த சிங்கிள் பிக்கெஸ்ட் ஸ்டெப் from intermediate to advanced level SQL developer. Okay, sometimes if you want to keep the individual row data and show the average side by side, இப்போ ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா நான் டேபிள் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பண்ணி எனக்கு ஒரு ரோ தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். அந்த ஒரு ரோ தான் என்னோட அவுட்புட்டாக காமிக்கும். கரெக்டாக? அப்போ அவுட்புட்டாக ஒரு ரோ காமிக்கும் போது நான் வந்துட்டு இப்போ குரூப்பை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட டேட்டாவை அப்படியே கொலாப்ஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு கசமுசா தான் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டைமுக்கு வரும். ஸோ ஸ்டாண்டர்ட்னா யூ சி த டோட்டல் ஆஃப் த ஹோல் டேபிளுக்கும் ஒரு ரோல உனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரோக்கும் ஈச் ரோக்கு வந்துட்டு நீ என்ன பண்ண ப்ளஸ் நியூ காலமாக வந்துட்டு ஆட் ஆகி அதில் ஆவரேஜ் வந்துட்டு ஹோல் குரூப்புக்கு கூட வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகிட்டு வரும். அதுக்கு தான் நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்மரியாக பார்க்கணும், ஒரு ப்ரோ ஆகணும் நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன தேவை அக்ரிகேஷன்ஸ்க்கு அப்படின்னா ப்ரிசிஷன். நீங்கள் வந்துட்டு ரிசல்ட்ஸை ரவுண்ட் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கான்டெக்ஸ்ட். அப் ஏன் வந்துட்டு ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வந்துட்டு இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணுறோம், அப்படி ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஸ்கியூனஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்பேன். அதே மாதிரி எஃபிஷியன்சி சொல்லும்போது நம்ம டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே அக்ரிகேஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஏன் டெஸ்டிங்க்கு வந்துட்டு கவுண்ட்டுக்குள்ளே யூஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல போன வீடியோவில். இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்ல வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இப்போது நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு தெரிஞ்சிச்சு, விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் எது யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சா, ஹேவிங் இதெல்லாம் தெரிஞ்சு. ஸோ இதுதான் டேட்டா செட் நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்மளோட டெமோ கோட்காக. ஒரு எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஒவ்வொரு டைம் அக்ரிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கோட்குள்ளே போயிடலாம். கோடில் வந்து நான் ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிரியேட் பண்ண டேபிளில் தான் நான் ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுக்க போகிறேன். ஸோ டேபிளோட பேர் ப்ராஜெக்ட்ஸ்.
அதில எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், ஹார்ஸ் பில், ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் நம்ம பிபிடிலே பார்த்தோம்ல. ஸோ இத தான் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட காலம்ஸா குடுத்துருக்கேன். இப்போ இதில என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இன்சர்ட் பண்ணி நான் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட்ங்கிற டேபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ண பார்க்குறோம் அப்படின்னா, நல் ட்ராப். ஸோ நல் ட்ராப்ன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம நல் வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்குதா, இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஹார்ஸ் பில்டுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அத ஆவரேஜ் எக்ஸ்க்ளூடிங் நல்ஸ்ன்னு போட்டேன். அத கொலேஸ் குடுத்து 0வா மாத்திட்டேன். அப்பயும் ஆவரேஜ் இன்க்ளூடிங் நல்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இது 2தோட ஆவரேஜும் வந்துட்டு எனக்கு ஒண்ணா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ப சொன்னபடி நம்மளோட கான்செப்ட் படி 2மே ஒண்ணா இருக்கணும். ஆனா எனக்கு இங்க ஒண்ணா இல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ இங்க ஆவரேஜா வந்துட்டு இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 டிவைடட் பை 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா, இங்க அதே சேம் 100 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். வை? பிகாஸ் எனக்கு இந்த ஜீரோஸ் என்னாச்சு? நான் நல் வேல்யூஸ் தானே இது. அப்ப இந்த நான் நல் வேல்யூஸோட கவுண்ட் தானே எடுத்துக்கும். அப்ப 100 டிவைடட் பை 10ன்னு சொல்லும்போது இங்க 10ன்னு கிடைக்கும். இங்க 100 டிவைடட் பை 8ன்னு சொல்லும்போது எனக்கு இங்க வேற வேல்யூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிவைட் பண்ணி நம்ம பார்த்துப்போம். புரிஞ்சுச்சா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுச்சா? ஏன் வந்துட்டு நம்ம கொலேஸ் யூஸ் பண்றோம்? அப்போதான் வந்து நம்மளால ஒரு ப்ரிசைஸ்டு வேல்யூ வந்துட்டு என்னால குடுக்கவே முடியும். 2மே வந்துட்டு வேற வேற. கொலேஸ் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே? யாஹ்! நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட முன்னாடியே. கொலேஸ் யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர் இருக்கு. அதுவும் நம்ம பிசினஸ் லாஜிக் பொறுத்து தான். நார்மல் வேல்யூஸ வந்துட்டு நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, இன்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னா ஹைரார்கி தான். வேர்க்கும் ஹேவிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாமா? ஸோ, இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, டிபார்ட்மெண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் ஹார்ஸ் வந்துட்டு சம் பண்ணி எனக்கு குடுன்னு சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன் ப்ராக்ரஸ்ல இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டேன். அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீ வந்துட்டு என்ன பண்ணு, குரூப் பண்ணு. குரூப் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஹேவிங்ல வந்துட்டு ஹார்ஸ் பில்ட் இஸ் கிரேட்டர் தென் 20யா அப்டின்னு சொல்லிட்டு நீ செக் பண்ற மாதிரி நான் வந்துட்டு குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஹேவிங் இல்ல அப்டின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இதுல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே எனக்கு வந்திருக்கும். நான் வந்துட்டு அத செக் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்துட்டு 20 விட அதிகமா கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் வந்துட்டு 15 இருக்கு. அப்போ அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்குது. இப்ப ஹேவிங் வந்துட்டு என்ன அப்டின்னா, எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கேன். என்னோட அக்ரிகேஷன் நடந்துட்டு இதுவும் வந்துட்டு வேர் கண்டிஷன் தானே. நான் ஏன் இந்த வேர் கண்டிஷன்ல இங்கே நான் போடல, இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, இது அக்ரிகேஷன். இது அக்ரிகேஷன்ல வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டா தான் நடக்கும். வேர் கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேபிள ஃபில்டர் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல நான் அக்ரிகேஷன் குடுத்தேன்னா, என்னோட அக்ரிகேஷனே நடந்திருக்காது. அதனால தான் இந்த மாதிரி வேர் கண்டிஷன் தான். என்னோட அப்ளிகேஷன்ஸ்ல வேர் ஐ மீன் ஒரு ஃபில்டர் பண்ணும்போது நான் வந்துட்டு ஹேவிங் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எதுக்காக வேர் இடத்துல நான் ஹேவிங் குடுக்கல. ஐ மீன் ஹேவிங் வந்துட்டு வேருக்கு பதிலா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஆஸ் அ டேட்டா இன்ஜினியரா நம்ம வந்துட்டு ப்ரோ லெவல்ல வந்துட்டு நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் ஃபங்ஷன்ஸ். ஸோ விண்டோஸ் ஃபங்ஷன்ஸ் சொல்லும்போது, விண்டோஸ் ஃபங்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு லைன், ஒரு காலம் அப்படிதானே வருது. இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டே நான் 3 ரோஸ் வச்சிருக்கேன். ஆனா, எனக்கு ஒரு ரோல தான் என்னோட ஆன்சர்ஸ் வந்துட்டு காமிக்குது. கரெக்ட்டா? ஆனா, எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயி கிட்டயும் அதோட ஆவரேஜ் எனக்கு காமிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட விண்டோஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ, இப்போ விண்டோஸ் ஃபங்ஷன் சொல்லும்போது பார்ட்டிஷன்ஸ் பை டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணிக்கோ. அதுக்கு ஆவரேஜ் பண்ணு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் குரூப் பண்ணி ஆவரேஜ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் டிபார்ட்மெண்ட்டா குரூப் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சிரும். ஸோ, இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கொலேஸ் யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி கொலேஸ் ஏன் யூஸ் பண்றோங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, இப்போ கொலேஸ் யூஸ் பண்ணாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து நல் வேல்யூ இருக்கு. இந்த நல் வேல்யூக்கு என்னோட ஆவரேஜ் வந்துட்டு எனக்கு இங்க யூஸே ஆகாது. ஸோ, ஆவரேஜ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நான் நல் வேல்யூஸ் இருக்கோ, அங்க மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ, இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு நல் இருக்கு. ஸோ, நல் இருக்கிறதுனால என்னோட வேல்யூஸ் வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேயா? ஆனாலுமே என்னோட வேல்யூஸ் இங்க நான் வந்துட்டு ஆவரேஜ் குடுத்து விண்டோஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றதுனால, எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நான் குரூப் பண்றேன். அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ, இதுக்கு பதிலா நான் வந்துட்டு வேற ஏதாவது குடுக்குறேன். ஹார்ஸ் பில்ட் வந்துட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹார்ஸ் பில்ட்
ஹார்ஸ் வெல். ஸோ ஓகே, இதை வச்சு நான் குரூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் ஹார்ஸில் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஐ மீன் வேல்யூஸ் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் இந்த நல் வேல்யூஸ் வந்துட்டு எதுக்காக குரூஷியலாக இருக்குது, நம்ம குரூப் பார்ட்டிஷனில் கூட என்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்களா, என்னோட குரூப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஹார்ஸ் பில்ட் வச்சு நான் குரூப் பண்ணதுனால எனக்கு இங்கே வேல்யூஸே வரல. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஏதாவது கொலேஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேல்யூஸ் குடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், கொலேஸ் குடுத்து, இங்க கம்மா 0ன்னு குடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ எனக்கு இந்த ஹாஷ் பில்ட்ல 0 வந்துரும். ஸோ இப்போ நான் இதை வச்சே நான் பார்ட்டிஷன் பண்றேன். இப்போ பார்ட்டிஷன் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், இங்க 0 இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு நான் ஹார்ஸ் குடுக்கலையா, ஆஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், ஹார்ஸ் பில்ட். இதை நான் வந்துட்டு ஹார்ஸ் பில்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னோட வேல்யூஸ் ஆக்சுவலி இது ஏற்கனவே காலமா இருக்கு. இந்த காலமை வச்சு தான் நான் வந்துட்டு பார்ட்டிஷன் பையே பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் ஹார்ஸ்ல வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் வந்திருக்கணும். பட் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், ஓகேயா? ஆக்சுவலா எனக்கு ஏற்கனவே ஹார்ஸ் பில்ட்னு ஒரு காலம் இருக்கு. நான் கொலேஸ் யூஸ் பண்ணி நான் திரும்ப என்ன பண்ணிருக்கேன், ஹார்ஸ் பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் திரும்ப கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காலம் அதை அக்செப்ட் பண்ணி எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா? நான் கேட்குற கொஸ்டின் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஹார்ஸ் பில்ட்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காலம் இருக்கு. நான் வந்துட்டு புதுசா ஒரு காலமையும் வந்துட்டு ஹார்ஸ் பில்டுன்னே கொடுக்குறேன். அப்போ எனக்கு இது வந்துட்டு என்னோட டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? எனக்கு வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். ஆனா எனக்கு டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஆனாலும் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ்ல வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகல. நேம் மாத்திடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேம் மாத்தும் போது எனக்கு இங்க டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் ஹார்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இங்கேயும் நான் வந்துட்டு மாத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஹார்ஸ் பில்ட் 0 தான். இந்த ஃபீச்சர் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. பார்ட்டிஷன் பை ஹார்ஸ் பில்டுன்னு சொல்லிட்டு என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். ஆனா என்னால வந்துட்டு இந்த கொலேஸ குடுக்க முடியும். எங்க குடுக்க முடியும் அப்படின்னா, இங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இங்க குடுக்கும்போது என்னோட வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க குடுத்ததுக்கும், இங்க குடுத்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்க குடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, நல் வேல்யூஸ் இருக்க இடத்துலயும் வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு ஆவரேஜ் வந்து எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இங்க இருக்க மெயின் டிஃபரன்ஸே. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆவரேஜ் கோலேஸ் வந்து நான் எழுதும் போது அது தனியா ஒரு காலமா தான் கன்சிடர் பண்ணிக்குமே தவிர, ஏற்கனவே இருக்கிற பெரிய எக்ஸிஸ்டிங் காலம்ஸ்ல வந்துட்டு என்னால பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி நான் பார்ட்டிஷன் கொடுக்கும் போதும் வந்துட்டு என்னோட காலம்ஸ் என்னோட டேபிளோட காலம்ஸ்ல தான் வந்துட்டு என்னால பண்ணிக்க முடியும் அப்படின்னா, வேல்யூஸ் வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணி என்னோட ஆவரேஜ் வந்து எனக்கு குடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆவரேஜ் மாரி தெரியலையே! இதே வேல்யூஸ் தானே குடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ் ஒய்? பிகாஸ் நான் வந்துட்டு ஹார்ட் பில்ட வச்சு தான் வந்துட்டு நம்ம குரூப் பண்ணியிருக்கேன். இப்ப இங்கேயே இன்னொரு 10 இருந்துச்சு அப்படின்னா, அத குரூப் பண்ணி இங்க 10ன்னு வரும். அப்படி எனக்கு வந்து மாறி மாறி இல்லாததுனால தான் வந்துட்டு எனக்கு அந்தந்த வேல்யூஸே வந்துட்டு குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பதிலா நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேல்யூஸ் வச்சு குரூப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட ஆவரேஜ் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ இதுவும் இங்க நல்ல இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஐடியோட ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ ஐடியோட ஆவரேஜ் இது வந்துட்டு ஹெச்ஆரோட ஆவரேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு கொலேஸ் வந்துட்டு ஆவரேஜ் கூட யூஸ் பண்றதுக்கும், வெளியில யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
அது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, என்னோட ஆவரேஜஸ் வந்துட்டு இதுதான் வேல்யூ அப்டின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இது என்னதுடா இது ரொம்ப கசகசன்னு இருக்கே! எனக்கு வந்துட்டு கரெக்ட்டா கிளீனான வேல்யூஸ் வேணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, அப்ப என்ன பண்ணணும் நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டுங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஹார்ஸ் பில்டுன்னு சொல்லும்போது, ஹார்ஸ் பில்டோட ஆவரேஜ் வந்துட்டு எனக்கு குடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, 2 வேல்யூஸ் தான் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கணும், 2 டெசிமல்ஸ் தான் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை யூஸ் பண்ணிட்டு நான் வேல்யூஸ் போடும்போது எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் மட்டும் வச்சு என்னோட ஆன்சர்ஸ் வந்துட்டு எனக்கு வரும். ஆஸ் குடுக்கறதுனால நம்ம சொன்னோம் இல்லையா, கிளீன் டேபிள் வேல்யூ ஐ மீன் கிளீனா வந்துட்டு எனக்கு ரோ நம்பர் நேம் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஆஸ் யூஸ் பண்ணி நான் வேல்யூஸ குடுக்குறேன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இதுவே நான் ஐ மீன் ஒரு அலையாஸ் குடுக்கல அப்படின்னா, நீங்க எனக்கு இங்க டேபிள் மேல வந்துட்டு காலம் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரவுண்ட் அப்ப நான் இத தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதனால அதுதான் வந்துட்டு என்னோட வேல்யூஸா இருக்கும். ஸோ இப்படி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்லல்ல. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அலையாஸ் குடுத்து ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ மீன் காலம் நேம் வந்துட்டு நான் குடுத்துறேன். ஸோ இப்போ கிளீன் ஆவரேஜ்ங்கிற காலம் நேம்ல எனக்கு ஆவரேஜ் வந்துட்டு குடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஒரு ஆவரேஜ் சம்க்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? ஒரு 1/2 அன் ஹவர்க்கு நம்ம பேச முடியுமா? அந்த அளவுக்கு கத்துக்கிறதுக்கு இருக்கான்னா, எஸ் நம்மளுக்கு நெறையவே இருக்கு. ஆஸ் அ டேட்டா என்ஜினியர் நம்ம இந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் அண்ட் நல் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நல் வந்துட்டு நம்மளோட வேல்யூஸ்ல எப்படி நம்மளுக்கு வேல்யூஸ வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குதுன்னு தெரியுதா? நல் வேல்யூஸ நான் 0வா கன்சிடர் பண்ணலன்னா எனக்கு ஆவரேஜ் வேற. 0வா கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு ஆவரேஜ் வேற. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயமும் வந்துட்டு டேட்டா என்ஜினியரா இருக்கும்போது நம்ம வந்துட்டு கிளீனா நோட் பண்ணி நம்ம வந்துட்டு அத அட்ரஸ் பண்ணி அதோட பிசினஸ் லாஜிக்க மாத்திட்டே இருக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from this is Code with No. Keep coding and keep sparkling. Bye, coders.